இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்டாக் பிரெஸ்டீஜ் எஸ்டேட் ப்ராஜெக்ட் 24th நவம்பர் இந்த ஸ்டாக்கை பை பண்ணிட்டு 1st டிசம்பர் இந்த ஸ்டாக்கை செல் பண்ணியிருக்கேன். இது ஒரு லாஸ் மேக்கிங் ட்ரேட். இந்த ட்ரேடை நான் பிக் பண்ணினதுக்கு ரீசன் இந்த இடத்துல இருக்கிற 6 ரெட் கேண்டில். பொதுவாக மார்க்கெட் ஒரு 6 நாள் தொடர்ந்து கீழே விழுந்துருச்சு அப்படின்னா இங்கேருந்து ப்ரைஸ் பவுன்ஸ் ஆகிறதுக்கு உண்டான சான்சஸ் ஜாஸ்தி இருக்கும். அதே மாதிரி 6 ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அந்த ஃபார்ம் ஆன பிளேஸ் எக்ஸாக்டாக ஒரு ஸ்விங் ஹையை பிரேக் பண்ணிவிட்டு, அதாவது இது ஸ்விங் ஹை, இங்கேருந்து ப்ரைஸ் கீழே விழுகுது. இவ்வளோ தூரம் திருப்பி மேலே வந்த ப்ரைஸ் இந்த ஹையை பிரேக் பண்ண முடியாமல் எகெயின் கீழே ஃபால் ஆகிடுது. இந்த இடத்துல மறுபடியும் வரும்போது இந்த ஸ்விங் ஹையை அது பிரேக் பண்ணி ரொம்ப ஸ்ட்ராங்காக நிறைய கேண்டில் க்ளோஸ் ஆகுது. எகெயின் ஒரு ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கு இங்கே வரும்போது இது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோனாக ஆக்ட் பண்ணும். இந்த பேசிஸில் இந்த ஸ்டாக்கை நான் பிக் பண்ணியிருக்கேன். நான் போட்டிருக்கிற ஃபர்ஸ்ட் க்ரீன் லைன் என்னோட பை டேட், நான் போட்டிருக்கிற லாஸ்ட் க்ரீன் லைன் என்னோட செல் டேட். நான் கேண்டில் ரீப்ளே பண்ணுறேன். நம்ம வாங்கின ஃபர்ஸ்ட் டேட்டில் மார்க்கெட் நல்லா கீழே இறங்கிடுச்சு, 3% டவுனு. எகெயின் நான் ஒரு ஃபியூ டேஸ் ஹோல்ட் பண்ணியிருக்கேன் ஒரு பவுன்ஸ்க்காக வேண்டி. எனக்கு ஒரு சின்ன பவுன்ஸ் கிடைக்குது. எப்போ இது ஒரு 3.5% கீழே நல்லா ட்ராப் ஆகிடுச்சோ நம்மளோட பவுன்ஸ் வந்து ரொம்ப ஹியூஜாக இருக்காது. ஏன்னா அது ஒரு 3% 4% அது மேலே போனாலே அது ரெக்கவரி ஸ்டேஜ் தான் வரும். நம்ம வாங்கின இடத்துல விற்கிற மாதிரி வரும். எனக்கு ஒரு குட்டி பவுன்ஸ் கிடச்சோன்னா நான் இந்த ஸ்டாக்கை இந்த ஓப்பன் ப்ரைஸில் நான் செல் பண்ணிட்டேன். நாளைக்கு வேறு ஒரு ஸ்டாக்கில் உங்களை பார்க்குறேன். இந்த பர்டிகுலர் ட்ரேடில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள், நான் அட்ரஸ் பண்ணுறேன். தேங்க்யூ.